கார்த்திக புராணம் 6வது அத்தியாயம். ஓ பாமையே, பஞ்ச உஷத்காலத்தில் நித்திரை விட்டொழிந்து எள்ளு, தருபை, அக்ஷதை, சந்தனம், புஷ்பம் முதலியவைகளை எடுத்துக்கொண்டு புண்ணியமான பாகீரதி என்னும் கங்கையை அடைந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து ஸ்நானம் பண்ணுவதற்காக மகா சங்கல்பம் செய்து தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நித்திய கர்மாக்களை அனுஷ்டித்து தீர்த்த தேவதைகளின் பிரீத்திக்காக கமலாபதியாயும் ஷீராப்தி சயனராயும் ஹிருஷிகேஷராயும் விளங்குகின்ற ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து வணங்கி அர்க்கியம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்வதால் பகவானுக்கு பிரீத்தி ஏற்பட்டு நமது இஷ்டங்களை பூர்த்தி செய்வார். மேலும் பகவான் வைகுண்டத்திலும் பிரியாகையிலும் பதரிகாசிரமத்திலும் துவாரகையிலும் பக்தர்களின் ஹிருதய கமலத்திலும் சதா வாசம் பண்ணுகிறார். இந்த பகவானுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ரிஷி சிரேஷ்டர்கள் செய்யும் யஜ்ஞம், யாகம், தபம் முதலியவைகளை எல்லாம் தேவர்களுடன் பிரசன்னமாக இருந்து ரட்சித்து வருகிறார். ஹே பாமா, எவனொருவன் கார்த்திகை மாதத்தில் முற்கூறிய ஸ்நான முறைப்படி ஸ்நானம் செய்து ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, என்னால் செய்யப்பட்ட ஸ்நானம், ஜெபம், தபம், நித்திய நைமித்திக சத்கர்மாக்கள், தானம், தர்மம் முதலியவைகளின் பலத்தை யாவும் தங்களுக்கே சமர்ப்பிக்கின்றேன். இதை ஏற்றுக்கொண்டு என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்த்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பகவானிற்கு அர்க்யப்பிரதானம் அளிக்கிறானோ அவன் மறுபிறவியின்றி சாஸ்வதமாக வைகுண்டத்தில் ஸ்வர்க்க போகத்தை அனுபவிப்பான். ஹே பாமா, இன்னும் கேள். இந்த பாகீரதி என்ற கங்கையானது மிகவும் பரிசுத்தமானது. இந்த தீர்த்தத்தில் சிவனும் விஷ்ணுவும் சூரியனும் வாசம் பண்ணுகிறார்கள். கங்கையில் ஸ்நானம் செய்யும் பொழுது நாபி அளவுக்கு மேல் போகாத ஆழத்தில் இறங்கி முறைப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகஸ்தர்கள் நெல்லிப்பருப்பை கொண்டும் விதவைகளும் சந்நியாசிகளும் துளசியடி மண்ணை கொண்டும் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும். கார்த்திகை விரதம் அனுஷ்டிப்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் துவிதியை, சப்தமி, அஷ்டமி, நவமி, திரையோதசி, அமாவாசை, பௌர்ணமி முதலிய திதிகளில் எள்ளு, நெல்லிப்பருப்பு இவைகளை கொண்டு ஸ்நானம் செய்யக்கூடாது. சரீர சுத்திக்காக முதலில் ஒரு தரம் ஸ்நானம் செய்த பின் மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்ய வேண்டும். வைதிகர்கள் வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும். வைதிகம் அல்லாதவர்களும் ஸ்திரீகளும் புராண மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்து முடித்து சுத்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டு ஹே பகவான், ஓ இந்திராதி தேவர்களே, நான் கார்த்திக விரத தர்மத்தை விடாது அனுஷ்டிக்கவும் சதா தங்கள் பாத சேவையை மறவாதிருக்கவும் அருள் புரிய வேண்டும். தேவர்களின் மந்திர சித்தி பெற்ற ஓ முனீஸ்வரர்களே, தாங்களும் சகல தேவர்களும் என்னை ரட்சித்தருள வேண்டும். கங்கை முதலிய மகா நதிகளும் சப்த சாகரங்களும் என்னை புனிதமாக்கி அருள் புரிய வேண்டும். உத்தமமான பதிவிருதைகளும் ஏகாதச ருத்திரர்களும் துவாதச ஆதித்யர்களும் யக்ஷ கிண்ணர கிம்புருட பன்னக சித்தர்களும் கந்தர்வர்களும் சகலமான ஔஷதிகளும் மகா பர்வதங்களும் என்னை ரட்சித்தருள் புரிய வேண்டும். ஓ பரமாத்மனே, உனது திவ்ய பாத கமலத்தில் சேர்ந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து கையில் பவித்திரத்தை தரித்து கொண்டு அக்ஷதைகளால் தேவ ரிஷிகளையும் எல்லால் பித்ருக்களையும் உத்தேசித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள்ளு அதிகமாக உபயோகித்து தர்ப்பணம் செய்வதால் பித்ரு தேவதைகள் மிக்க திருப்தி அடைந்து அநேக கோடி கர்ப்பகாலம் வரை ஸ்வர்க்கத்தை அனுபவிப்பார்கள். பின்னர் பகவானுக்கு தீர்த்த தேவதைகளும் கந்தமூல கனிவர்க்கங்களுடனும் சந்தன புஷ்ப தாம்பூலாதிகளுடனும் பூஜித்து பகவானை பிரார்த்தித்து ஹே பகவான், தாங்கள் லக்ஷ்மி சமேதராக பிரசன்னமாகி என்னால் கொடுக்கப்பட்ட அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அர்க்கியப்பிரதானம் கொடுக்க வேண்டும். பின்பு வைதீக உத்தமர்களுக்கு தம்மால் இயன்ற அளவு தான தர்மங்கள் செய்து பூஜிக்க வேண்டும். ஓ பாமையே, வைதீக உத்தமர்களை பூஜிக்கும் விதத்தை விவரமாக கேள். முதலில் அவர்களை கிழக்கு முகமாக நிற்கச் செய்து பாத பிரக்ஷாலனம் செய்ய வேண்டும். ஏனெனில் வைதீக உத்தமர்களுடைய வலது பாகத்தில் சகலமான தீர்த்தங்களும் இடது பாகத்தில் தீர்த்த அதி தேவதைகளும் முகத்தில்
வேத சாஸ்திரங்களும் மற்ற அங்கங்களில் எல்லா தேவர்களும் நிறைந்திருப்பதாலும் அவர்களை மிகுந்த பயபக்தியுடன் கிரகமாக பூஜிக்க வேண்டும். மேலும் அவர்களை சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவே நினைக்க வேண்டும். ஒரு காலத்திலும் அவ்வைதீக பிராமணர்களை நிந்திக்க கூடாது. அப்படி நிந்திப்பவர்கள் பிரம்மஹத்தி தோஷம் அடைபவர்களாய் ரௌரவாதி நரகத்தை அடைவார்கள். கார்த்திக விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் இவ்விதமாக வைதீக பிராமணர்களுக்கு பூஜை செய்து தான தர்மம் கொடுத்து விஷ்ணு புராணங்களை சிரவணம் செய்ய வேண்டும். மேலும் விஷ்ணு புராணங்களை சொல்லுகின்ற பௌராணிகர்களுக்கும் பூஜித்து தமது இல்லத்திற்கு அழைத்து சென்று சோடசோபச்சாரங்கள் செய்து அன்னமிட வேண்டும். இவ்விதமாக முறை தவறாமல் விரதத்தை அனுஷ்டிப்பவன் விஷ்ணுவுக்கு சமமான தேஜஸையும் சக்தியையும் அடைவான். இவ்விரதமானது விஷ்ணுவுக்கு மிகவும் பிரீத்தியானது. இதை காட்டிலும் உயர்ந்த விரதம் இவ்வுலகத்தில் வேறு கிடையாது. மேலும் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் தாபஜ்வரம், அதிசாரம், குன்மம், கிராணி, மேகம், மாந்தம், வாதம், கண்ணசூலம், நாசிசூலம், மூலக்கிரந்தி, பாண்டு, ஷயம், பித்தம், பைத்தியம், ஸ்லேஷ்மம், குஷ்டம், வெண்குஷ்டம், இரத்த குஷ்டம், கருங்குஷ்டம், புழுக்குஷ்டம், நேத்திர ரோகம், கர்ணரோகம் முதலிய சகல விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகும். அபமிருத்யு தோஷம் முதலான சகல பாவங்களும் விலகி நீண்ட ஆயுளும் விருத்தியாகும். சகல சம்பத்தும் வந்தடையும். ஹே பாமா, இன்றும் தேவர்களும் முனிவர்களும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள். இக்கலியுகத்தில் மானிடர் யாவரும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இப்படி அனுஷ்டிப்பதால் புத்திர பேறு இல்லாதவர்களுக்கு, விசேஷமாக சந்தான விருத்தியும், சுமங்கலிகளுக்கு சகல தனதானிய சம்பத்தும், பதிபக்தியும், தேவ பக்தியும் உண்டாகும். கன்னிகைகளுக்கு நல்ல புத்தியும் கல்வியும் நல்ல வரனும் ஏற்படும். அமங்கலிகளுக்கு ஞான வைராக்கிய சித்திக்கும். கடைசியில் யாவருக்கும் பகவான் தனது சாம்ராஜ்ய பதவி தந்து அருள் புரிவார் என்று பகவான் நாரத முனிவர் பிருது மகாராஜாவுக்கு சொன்ன கங்கா தீர்த்த ஸ்நான மகிமையை பாமைக்கு எடுத்துரைத்தார். ராதே கிருஷ்ணா.